அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் சேவினயா. நான் 5ஆம் வகுப்பு பிரிவில் படிக்கிறேன். என் பள்ளியின் பெயர் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி மேடவாக்கம். நான் இப்பொழுது தமிழ் ஒலிம்பியாட் வருவோம் திருக்குறள் கதைகள் உங்கள் முன் கூற வந்துள்ளேன். கதையின் தலைப்பு அன்புடைமை. என்னப்பா ஒரே தெரிஞ்சிருச்சு, இன்னும் நம்ம தலைவர் அவரு நம்ம கலெக்டர் ஆபீஸ் வரைக்கும் போயிருக்காராம். இப்போ வந்துதான் ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காரு. இதோ நம்ம தலைவரே வந்துட்டாரு. எல்லாருக்கும் வணக்கம். தாமதமாக வந்ததுக்கு மன்னிக்கவும். நம்ம ஊர் பள்ளிக்கூடம் இடிஞ்சு போய் இருக்கிறது உங்க எல்லாருக்கும் தெரியும். அதை சீரமைக்கிறது தொடர்பா நானும் நம்ம ஊர் பெரிய மனிதர்களும் தாலுகா ஆஃபீஸ்க்கும் கலெக்டர் ஆஃபீஸ்க்கும் பல தடவை கடிதம் எழுதியோ இன்னும் ஒரு பதிலும் காணும். அதனாலதான் நானும் நம்ம தலைவரும் போய் நம்ம ஊர்லயே தாலுகா ஆஃபீஸ்க்கும் கலெக்டர் ஆஃபீஸ்க்கும் போய் நேர்லேயே பார்த்துட்டு வரலான்னு போகும்போது தான் தெரிஞ்சுது அவங்க கடிதம் எழுதி கொடுத்தது ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லைன்னு. ஏன் கேட்குறீங்களா? ஏன்னா நம்மளை மாதிரி பக்கத்து கிராமத்தில் இருந்த மக்கள் எல்லாருமே இதே மாதிரி கடிதம் எழுதி கொடுத்தது 200க்கும் மேலேயா. அதனால நம்ம கடிதம் எழுதுறதுக்கு இன்னும் 4-5 வருஷம் ஆகுமா. அதனால நானும் நம்ம பெரிய மனிதர்களும் என்ன செஞ்சு முடிவெடுத்திருக்கோம்னா நம்ம ஊர் பள்ளிக்கூடத்தை சீரமைச்சிடலான்னு தான். என்ன பார்க்குறீங்க? பணத்துக்கா? எல்லாரும் நம்ம கையில் இருக்க கொஞ்சம் கொடுப்போம். என் சார்பில் நான் 10,000 ரூபாய் கொடுக்குறேன். அவ்வளோதான், கூட்டம் கலைஞ்சிருச்சு. ராமசாமி வாங்கய்யா. நாங்கள் என்ன விஷயமா வந்திருக்கோம்னா பள்ளிக்கூடத்தை தெரியுங்கய்யா, பள்ளிக்கூடத்தை சீரமைக்கிறது தொடர்பாக நிதி வசூல் பண்ண வந்திருக்கீங்க. இந்தாங்க ஐயா ஏசறது. ஏன்பா இது ரங்கநாதன் வீடு தானே? ஆமாங்கய்யா. அதுக்கு என்ன? இவன் அடுத்த கைக்கு கூட சொன்னாங்க தருவேன், எச்சி கையில காக்கா கூட ஓட்ட மாட்டான். இவெல்லாம் எப்படிப்பா பணம் தர போறான்? அதெல்லாம் இப்போ மாறிட்டு இருப்பாயா. பிறவைகளும் என்னைக்குப்பா மாறி இருக்கு. ராமசாமி ரங்கநாதா சொல்லுங்க. நாங்க என்ன விஷயமா வந்திருக்கோம்? பள்ளிக்கூடம் சீரமைக்கிறது தொடர்பா நிதி வசூல் பண்ண வந்திருக்கோம். கேள்விப்பட்டேன். இன்னும் எவ்வளோ பேர் கொடுக்கலன்னு எண்ணி பார்த்தீங்களா? நாங்கள் இன்னும் எண்ணி பார்க்கல ரங்கநாதா. வேணா என்கிட்ட கொடுக்கல, நான் எண்ணி பார்க்குறேன். நாங்கள் அவங்கள எண்ணி பார்க்கும்போது போகிறோம். இப்போ உங்களோட நீதியை தாங்க. நான் எண்ணி பார்க்கலையான்னு கேட்டதே இன்னும் எவ்வளோ பணம் கொடுக்கலான்னு இருக்குதான். இன்னும் எவ்வளோ பணம் கொடுக்குறதுன்றதுக்காக தான். இப்போ நீதி கொடுங்க. இன்னும் நம்ம ஊரில் எவ்வளோ பேர் இருக்காங்க, அவங்க கிட்டலாம் வாங்கிட்டு வாங்க. அப்புறம் நான் பணத்தை கொடுக்குறேன். எப்பா எழுதுறீங்க. ரங்கநாதாவோட வீடு தீ பிடிச்சிக்கிச்சுப்பா. என்னங்க எழுதுறீங்க. அவரோட வீடு தீ பிடிச்சி வச்சுக்கு. கையில் கிடைக்கிறதெல்லாம் அந்த நகையெல்லாம் எடுங்க. எடுத்துக்கிட்டேன். ஏன்பா புருஷனும் கொண்டாடியுமா சேர்ந்து இவ்வளோ நகையெல்லாம் எடுத்துட்டு வந்தீங்களே, உங்கள் குழந்தை எங்கப்பா? என் குழந்தை எப்ப ரங்கநாதா கையில கிடைக்கிற நகைலாம் எடுத்துட்டு வந்தியே, குழந்தைய விட்டுட்ட பார்த்தியா? நம்ம ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து நீ எந்த உதவியும் செய்யறனாலும் அவங்களுக்கு ஒரு தீ பிடிச்சிருந்து போது அவங்க உனக்கு எவ்வளோ உதவி செஞ்சாங்க. நீ ஆனா பள்ளிக்கூடம் சீரமைக்கிறது தடவை ஒரு பணத்தை கூட கொடுக்கலையப்பா. ஐயா என்னை மன்னிச்சிடுங்க ஐயா, நான் ரொம்ப தப்பு செஞ்சுட்டேன். இந்த பணத்தெல்லாம் நீங்க வச்சுக்கோங்க. பள்ளிக்கூட சீரமைக்கிறது தொடர்பா அன்பிலா எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்றும் உரியர் பிறருக்கு. பொருள்: அன்பில்லாதவர் அனைத்து பொருட்களையும் தமக்கே உரிமையாக்கி கொண்டு வாழ்வார். அன்புடையவரோ தமது உடம்பையும் பிறருக்கு உரிமையாக்கி வாழ்வார். நன்றி.